மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் படம்னாவ சண்டை காட்சிகள் நிறைந்த படம் தான் எம்ஜிஆர் படம். சண்டை காட்சிகள் இல்லாத படத்துல எம்ஜிஆர் நடிச்சு இல்ல. எம்ஜிஆர் படம் என்று சொன்னால் விறுவிறுப்பான சண்டை காட்சிகளுக்கு பெயர் போன படம் தான் எம்ஜிஆரோட படம். அதே மாதிரிதான் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெரும் சண்டை நடந்துதான் கட்சி விட்டு எம்ஜிஆர் நீக்கி அதுக்கு பின்னால எம்ஜிஆர் கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தலை இரட்டலையில் நின்று மாயத்தேவர் ஜெயிச்சு மறுபடியும் 77 எம்ஜிஆர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 வருஷம் தான் இருந்தார். 79ல மறுபடியும் ஆட்சி கலைச்சுட்டாங்க. அது இந்திரா காந்தியும் கருணாநிதியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்பவே அங்கேயும் சண்டை கட்டித்தான் மறுபடியும் சண்டையை போட்டுதான் எம்ஜிஆர் 1979 நடந்த கூடிய தேர்தலில் தான் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று தொடர்ந்து 5 வருஷம் பதவியில் இருந்தார். அதற்கு பின்னால 85-86 நடந்த கட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் அமைதியா போச்சு. எம்ஜிஆர் அவர்கள் 1987 ஆண்டு டிசம்பர் 24 அன்னைக்கு காலமாயிட்டார். காலமான உடனே சண்டை. எங்க சண்டை ஆரம்பிக்குது? எம்ஜிஆருடைய சவம் எடுத்துக்கிட்டு போறதுல ஜெயலலிதா ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மா ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அதை எடுத்துக்கிட்டு பாடி எடுத்துக்கிட்டு போறப்போ ஜெயலலிதா அந்த பேரங்கி வண்டியில ஏறி போறப்போ அங்க KP ராமலிங்கம்னு ஒருத்தர் அப்ப அண்ணா திமுகவில் இருந்தார். அதுக்கு பின்ன திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் MP ஆனாரு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறார். அவரு எம்ஜிஆர் கைய பிடிச்சி இழுத்துட்டு நீ போக கூடாதுனாங்க. அங்க ஆரம்பிச்ச சண்டை, அங்கேயும் சண்டை தான். அதுக்கு பின்னால 1989 எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்னால 89 கட்சி ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம், ஜானகி அம்மாளுக்கு ரெட்டப்புறா சின்னம். இப்போ தலைமை கழகத்துல ஜெயலலிதாவை அடிச்சு இழுத்து தலைவிரி கோலமா வெளியே வருது. அங்க அப்பும் சண்டை. அப்ப சண்டைக்கு பெயர் போன கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு. அப்போ ஜெயலலிதாவெல்லாம் இழுத்து எல்லாம் தகராறாகி அடிச்சு எல்லாம் வேல்ல போலீஸ் சேர்த்து இவங்க தலைவிரி கோலமா வந்து மறுபடியும் சட்டசபைக்குள்ள வர்றதுனா அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் 89 ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவியா போய் சேர்றாங்க. ஜானகி அணி தோல்வி. 27 சட்டமன்ற உறுப்பினரோட ஜெயலலிதா உள்ள சிங்கமா உள்ள போச்சு. போன் ஒன்னே அடிதிரி தகராறு அடிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற துரைமுருகன் துச்சாதனன் துறைமுகமானார். துச்சாதனன் துறைமுகம் ஆனா அப்படிங்கிற மாதிரிதான் துரியோதனன் துச்சாதனன் ஆகி ஜெயலலிதாவினுடைய புடவை பிடிச்சி இழுத்து மானபங்கப்படுத்தி அப்ப ஜெயலலிதா என்ன சபதம் போட்டு வந்துன்னா மீண்டும் நான் சட்டசபைக்குள்ள நுழையனா முதலமைச்சராத்தான் நுழைவேன் சட்டம் போட்டு வந்தது. அதுக்கு பின்னால ஜானகி அம்மா பார்த்துட்டு சரி நம்ம இனிமேல் கட்சி நடத்த முடியாது, நமக்கு வயசாகி போச்சு அப்படின்னு ரட்டப்புறாவையும் சேவலையும் ஒன்னா சேர்த்தி மீண்டும் ரட்டை இலை 1991 ரட்டை இலையில் நிக்கிறாங்க. ரட்டை இலையில் நின்ற பிற்பாடு மறுபடியும் 96 ஜெயலலிதா ஆட்சி போகுது. மறுபடியும் 2001 வர்றாங்க. ஜெயலலிதா 2017 16 டிசம்பர் 5 அன்னைக்கு ஜெயலலிதா இறக்குறாங்க. இறந்த உன்னைய இதே மாதிரி 89 நடந்த சண்டை மாதிரிதான் ஜெயலலிதா இறந்த பிற்பாடும் சண்டை. சசிகலா தலைமையேத்து எல்லாம் போய் என்ன முதலமைச்சரா இருங்கன்னு சசிகலா சொல்றாங்க. எல்லாம் போய் கெஞ்சுறாங்க, நீங்க போய் முதலமைச்சரா இருக்க. திமுக இருக்கிற மந்திரிகள் எல்லாம் இருந்துட்டு போனவன் இப்ப இருந்துகிட்டு இருக்கனால யோக்கியதுன்னு ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் சசிகலா காலில் உளுந்து போய் உட்காந்து உங்கள்கிட்ட கட்சி நடத்துற கால் இல்லைங்க, நீதாமா ஜெயலலிதாவுடைய மறு உருவம், நீங்க இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது, நீங்களே கட்சி நடத்தி நீங்களே முதல்வராகுங்கன்னு சொல்லி எல்லாம் போய் கெஞ்சின்னு வந்தான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சசிகலா ஜெயிலுக்குள்ள போயிருச்சு. அதுக்கு முன்னால ஒரு சண்டை என்ன நடக்குது? அதுல பன்னீர்செல்வம் தர்மயுகத்தை நடத்துறார். தர்மயுகத்தை சண்டை கட்டிக்கிட்டு தர்மயுகத்தை நடத்துறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பன்னீர்செல்வம் ஜெயலலிதா சமாதியில உட்கார்ந்து தர்மயுகத்தை அவரு கொஞ்சம் எம்எல்ஏ தூக்கிட்டு வந்துட்டாரு. தினகரன் சண்டையை கட்டிட்டு கொஞ்சம் எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒண்ணு சேர்த்தி மறுபடியும் அந்த ஜெயலலிதா ஆட்சி 2015 பின்னால தொடர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுப்பேற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 2021 எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தான் ஆனார். இப்போ 2020
6 எலெக்ஷன்ல 47 பேர் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? சண்டை. எடப்பாடி பக்கம் 22 பேர் இருக்கிறான், சி.வி. சண்முகம் பக்கம் எஸ்.பி. வேலுமணி, அது ஒரு டீம், அதுல ஒரு 25 பேர் இருக்கிறான். இப்ப சண்டை மறுபடியும் உச்சகட்டத்துக்கு நிக்குது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னாவே சண்டையும் சச்சரவும் நிகழ்ந்த கட்சி தான். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு சண்டை கட்டி தான் வரும். இப்ப ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி அப்ப இருக்கிற கவர்னர் கொண்டுகிட்டு வந்து 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்தி ஒரு இணைப்பு விழா நடத்தி எடப்பாடி முதலமைச்சராக பன்னீர்செல்வத்தை துணை முதலமைச்சராக இருக்க சொல்லி ஒப்பந்தத்தை போட்டு போயிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் தான் நீடிச்சது. மறுபடியும் சண்டை, ஒற்றைத்தலைமை தான் வேணும்னு ஏகப்பட்ட சண்டை. அந்த எம்எல்ஏ சொன்னா, இந்த எம்எல்ஏ சொன்னா, இந்த அமைச்சர் சொன்னா, அந்த அமைச்சர் சொன்னான்னு சொல்லி பன்னீர்செல்வத்தை கடாச்சு விட்டாச்சு. அப்ப இவரு முழு பொறுப்பு ஏத்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் எதிர்த்து பேசினாங்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொன்னா உடனே கட்சி விட்டு நீக்கி விட்டுருவார். மறுபடியும் இடையில எடப்பாடி முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலை தஞ்சித்து 10 தேர்தலையும் தோல்வி. இப்ப 16வது பெரிய தோல்வி. இப்பதான் கட்சியினுடைய உச்சகட்டம் டாப்ல நிக்குது. எல்லாம் சேர்ந்து கூடி கும்மாளம் அடிச்சு அங்க மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட் போட்டிருந்தாங்க. அந்த ரிசார்ட்டை யாரு போட்டதுன்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம மார்ட்டினுடைய பையன் ஜோஸ் சார்லஸ் தான் அவரு அங்க போட்டு கொடுத்திருந்தாரு. கூட்டி கும்பாலம் படிச்சு போட்டு இப்ப கடைசியா திமுகவோட சேர்ந்து எடப்பாடி அமைச்சு முதலமைச்சராக முயற்சி செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டோட யாரு வெளியே வர்றாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, குற்றச்சாட்டோட யாரு வெளியே வர்றாங்க? சி.வி. சண்முகம் கோஷ்டி, எஸ்.பி. வேலுமணி தலைமை 25 பேர் குற்றச்சாட்டோட வெளியே வர்றாங்க. இப்ப சண்டை உச்சகட்டத்தை எத்தி நிக்குது. இப்போ ஒரு பிரிவு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து ஓட்ட போட்டு தமிழக வெற்றி கழகம் 144 பேர் ஆதரவோட ஆதரவு ஆட்சி அமைச்சு உட்கார்ந்து மந்திரி சபையில அறிவிச்சாச்சு. இப்ப எடப்பாடி, நான் கிடையாது, நான் தான் சட்டசபையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவை போட்டேன், கொறடா வச்ச கேட்காத போனதுனால அவங்க எல்லாம் கட்சி விட்டு நிற்குங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க எல்லாம் மறுபடியும் நீ பொதுச் செயலாளரவே இருந்துக்குங்க, ஆனா பொதுக்குழுவு கூட்டுங்கன்னு இப்ப சண்டை. இப்ப பொதுக்குழுவு கூட்டுறதுல சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அவங்க கூட்டுங்கிறாங்க, எடப்பாடி கூட்டுறதுக்கு காலதாமதப்படுத்துறாரு. ஏன் காலதாமதப்படுத்துறாருன்னா அவருக்கு இன்னும் ஆதரவாளர் நிறைய சேர்த்தறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இப்போ கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னாவே சண்டை ஆயிப்போச்சு. எம்ஜிஆர் பட கிளைமேக்ஸ் வர்ற மாதிரிதான். ஒவ்வொரு சில்லி எம்ஜிஆர் கிளைமேக்ஸ்ல வந்து கத்தி சண்டை எடுத்து சண்டை போடுவார், இல்ல கும்மு குத்து சண்டை கட்டுவாரு. அந்த மாதிரிதான் இப்ப அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகம் சண்டையில தான் போயிட்டு இருக்கு. சி.வி. சண்முகம் பாண்டிச்சேரி ரிசார்ட்ல எடப்பாடி அடிக்க பாய்ந்தார்னு செய்தி பாக்குறேனாமா. சி.வி. சண்முகம் அடிக்க பாய்ந்தார், எடப்பாடி பழனிசாமி அடிக்க பாய்ந்தார்னு செய்தி பாக்குறேனாமா. அந்த அளவுக்கு சண்டை இப்போ முத்தி போச்சு. இப்போ முத்துற நிலைமையில பல்வேறு கேசியங்கள் வந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தாண்டோடு தனமா நடக்கிறாரு, எதுக்குமே ஒத்து வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமா எடப்பாடி மேல குற்றச்சாட்டு. ஆனால் எடப்பாடி அவர்கள் இந்த குற்றச்சாட்டுல இருந்து மீண்டும் வரோம்னு சொன்னா அவருடைய பேக்ரவுண்ட பலப்படுத்திக்கிட்டு பொதுக்குழு அறிவிக்கணும். பொதுக்குழு அறிவிச்சா இன்னைக்கு எடப்பாடிக்கு அதிகப்படியான ஆட்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. எல்லாமே எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவங்க தான். இதுல எல்லாம் என்ன ஒரு ஹைலைட்னா, கட்சியில புதுசா சேர்ந்தது ஒரே ஒரு லீமா ரோஸ். அந்த ரோஸ் தான் இன்னைக்கு லீமா ரெட்டா மாறி போச்சு. அந்த ரோஸ் ரெட் ஆகி போச்சு. இப்ப அதை சேர்த்துனது ஜெயிச்சு தோத்து தொலைச்சிருந்தா ஒரு கருமாந்திர மேல அமைதியா இருந்திருப்பாங்க. ஜெயிச்சு தொலைச்சதுனால அவரோட மருமகனை மார்ட்டினை வச்சு அதிமுகவை கண்ணுல விரலும் தாட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ அது யாருக்கு சீட்டு கொடுத்தது? யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சி.வி. சண்முகம் சீட்டு கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் லால்குடியில் போய் நின்று சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்து அந்த அம்மாவை ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சது உடனே அந்த அம்மாவை கட்சியில் சேர்த்தரப்பே எடப்பாடிக்கு சனி குடிச்சுன்னு அர்த்தம். ஜெயிச்ச பிற்பாடு மருமகனும் மாமியாலும் இப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவில் இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுடைய பலத்தாலும் பொதுக்குழுனுடைய இருக்கக்கூடிய பலத்தாலும் தான் இன்னும் எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கிறார். அத பொதுக்குழு கூட்டி நிரூபிச்சுட்டா அவங்க ஓடி போயிருவாங்க. ஓடி போயிட்டா என்ன ஆகும்? அவங்க அதிமுக 1, அதிமுக 2 சட்டசபையில் 5 வருஷம் காலத்தை ஓட்டுவாங்க. எடப்பாடி அவர்கள் பொதுக்குழு கூட்டணும். நன்றி, வணக்கம்.